சாமி, எந்த பிரச்சனையும் இல்லாம யார் கண்ணிலையும் படாம நல்லபடியா என்ன காலேஜ் கொண்டு போய் சேர்த்துரு சாமி. அந்த ஸ்வேதா கண்ணில் படாம சேர்த்துரு சாமி. வரும் உனக்கு 10 தேங்காய் உடைக்கிறேன். என்ன கரை சேர்த்துரு சாமி. தலைவா, அந்த சாமி நம்பதோட எங்களை நம்பு, உன்னை சேஃப்டியா கரை சேர்த்துடுறோம். பூசாரி பூனைப்படியோட போயிட்டு இருக்கா. மந்திரிச்சுட்டுருவோமா? மந்திரிச்சுடுவோம். ஏ ராஜா, சீக்கிரம் வாங்கடா. அவ கடக்குற நீ வா தல. ஏய் லூசு, நீதான் லூசு. என்னது நான் லூசா? உன்ன தாவணி குடுறி. இன்னைக்கு இந்த தாவணியை கட்டி உன்னை நடு ரோட்ல ஓட விடுறா. ஏன்னு பாரு. வரடா. வரட்டும் தலைவா, ஓடுறது அவளே இல்ல நம்மளான்னு பாத்துருவோம். ஸ்டாப். நாங்க தலைவரோட பாதுகாப்புக்காக வந்த புலிப்படைங்க. அனாவசியமா எங்க கிட்ட மோதி உன்னை நீயே அழிச்சுக்காத. ஏண்டா 4 கத்திரிக்காயை நட்டு வச்ச மாதிரி இருந்துகிட்டு வீரவசனமா பேசுறீங்க? உங்களை இல்ல, எங்களை யாருன்னு நினைச்ச? என்னாச்சு உங்களுக்கு? அர்னால்ட் சொஸ்டினேசர், அர்னால்ட் சொஸ்டினேசர். இவனுங்கெல்லாம் ஹாலிவுட் ஸ்டாரு, நான் சூப்பர் ஸ்டாரு, நான் சூப்பர் ஸ்டாரு. அடிச்சா பூமிக்குள்ள புதைஞ்சு போற மாதிரி இருந்துகிட்டு ஹாலிவுட் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார்னு டயலாக பேசுறீங்க. உங்களை ஏய் ஆளுக்கு ஒருத்தனை தூக்கி தூர போடுங்கடி. வேணா வேணா வராத. என்னமோ பார்க்காத பார்த்த மாதிரி ஓடுறீங்க. தலைவா, நம்ம கைவரிசையை பாத்தியா தலைவா? டேய் சூப்பர்டா. ஐயோ, நாளையில இருந்து தனியா காலேஜ்க்கு வர. என்ன மாவன? முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, வாழ்க்கை நம் தோழன் முஸ்தபா. என்னது காலேஜ் பசங்க அடிக்கிற செண்டையை மீறி பழனி சித்தனாத விபூதி மூக்க தொலைக்குதுன்னா நம்ம மாப்பிள்ள காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான்னு அர்த்தம். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள பேசாம போறீங்க? என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் கூப்பிட கூடாது? ஏன் 1 விட்டா 2 விட்டா 3 விட்டா 4 விட்டா அக்காவோட பையன் மாப்பிள்ள தான் கூப்பிடுவேன். மாப்பிள்ள 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 கூப்பிடாத. உங்க அம்மா தூங்கும் போது அரப்பவன் கம்மலுக்காக அவங்க காதை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தானே நீ. எங்க அம்மா உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வாட் a shame. என் 1 விட்ட அக்கா 1 விடாம உங்ககிட்ட சொல்லி 1ஐயும் கெடுத்துட்டாளா? எங்கடா போயிட்டா? அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டியா? பூமியில் மானிட ஜன்மமடைந்து மோர் புண்ணியமே. ஆனா அவன் நாவையே அமெரிக்கன் ஸ்டைல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் என்ட்ரிக்கு அப்புறமும் ஆதி காலத்து பட்டா. சேஞ்ச் தி மியூசிக். டேய், என்னடா படிக்கிற? புறநானூறு சார். ஆந்திர 400 குடுறா முதல்ல, அப்புறமா புறநானூறு படி. ஸ்டாப் தி மியூசிக். என்னடா பாட்டு இது? கசமுசான். ஓல்ட் இஸ் கோல்ட். பழைய பாட்டா போடு. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா. இந்த காலேஜ் நம்ம தான் மாத்தணும் போட்டுருக்கேன். நீயே கிளபோல்டு மாதிரி தான் இருக்க. ஓல்ட் இஸ் கோல்டா. எவனா இருப்பான்? எஸ் வாட் யூ வாண்ட்? குஷ்பு இட்லி 2. ஜோதிகா ஊத்தப்ப 2. அதெல்லாம் இங்க கிடையாது. ஏன்டா? ஏன் கிடையாது? 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குஷ்பு இட்லி இருக்கு, நேத்தைக்கு வந்த ஜோதிகா ஊத்தப்பம் கிடையாதா? ஏன்டா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க குஷ்பு இட்லியே சாப்பிடுறது? ஒரு வெரைட்டியா ஜோதிகா ஊத்தப்பம், சிம்ரன் செத்தோசை, ஸ்னேகா வடை, ரீமாசன் லட்டு, த்ரிஷா புட்டுன்னு வச்சா சந்தோஷமா சாப்பிட மாட்டோம்? போடும்போது சொல்லி அனுப்புறோம். கொஞ்சம் விட்டா குஷ்பு இட்லி ஆயிடும். வேணுமா வேண்டாமா? கிளப்பூனைக்கு வழுக்க விழுந்த மாதிரி ஏன்டா டென்ஷன் ஆற?
சேலைங்களுக்கு எல்லாம் நடிகையோட பேரை வைக்கிறதுல அந்த மாதிரி சாப்பிடுற ஐட்டங்களுக்கு நடிகையோட பேரை வச்சா சாப்பிடும்போது தொண்டைக்குல ஜிகு ஜிகு ஜிகுன்னு இறங்கும்ல. போயிட்டு 2 குழிப்பணியாரம் கொண்டா, அதுக்கு மீரா ஜாஸ்மின் நானே பேர் வச்சுக்கிட்டு சாப்பிடுறேன். மல்லிகைப்பூ சட்னி முக்கியம்டா. போ அங்க. எதிரில லட்சர் மேல லட்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவன் யார்? காலேஜ் அட்டெண்டர். அட்டெண்டரா? அட்டெண்டருக்கு இவ்வளவு அதப்பு இருந்தா பியூன் எனக்கு எவ்வளவு மிதப்பு இருக்கும். எனக்கு ஒரு கப் மல்லிகைப்பூ சட்னி கொண்டா. இதுக்கு இவ்வளவுதான், எக்ஸ்ட்ரா சட்னில கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். ஏத்தாப்புல ஆங்கர்ல சட்டையை மாட்டின மாதிரி ஒருத்தன் கூணு விழுந்து உட்கார்ந்து இருக்கானே, யார் அவன்? காலேஜுக்கு புதுசா வந்திருக்க பியூனு. ஆமா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? 1 கப் சாம்பார் ப்ளீஸ். சாம்பார் 886 ரூபாய் பாக்கி சொன்னீங்களா? சாம்பார் கிடையாது. பார்க்கும் போதே என் மனசு இலகிருச்சு நண்பா. என்னால முடிஞ்சது எனக்கு வச்ச சாம்பார உனக்காக தியாகம் பண்றேன். நீ ஏத்துக்க நண்பா. சாப்பிடு சாப்பிடு. நீ நேசக்கரை நீட்டி பெரியவனாயிட்ட, நானும் நேசக்காரன் தான். நீ ஆசையா கேட்ட மல்லிகைப்பூ சட்னி இல்லாம சாப்பிடுறத நான் மட்டும் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? சாப்பிடு, நக்கி சாப்பிடு, சாப்பிட்டு சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. காதலுக்கு ரோமியோ ஜூலியட், தாம்பத்தியத்துக்கு வள்ளுவன் வாசன், கற்புக்கு கண்ணகி மாதிரி நட்புக்கு நாம உதாரணமா இருக்கணும். நம்ம நட்பு சரித்திரம் படைக்கணும்னா நம்ம ஏதாவது சாதனை படைக்கணும். ஆமா, விசுவ கூப்பிட்டு நட்பை பத்தி ஒரு அரட்டாரங்க நடத்த சொல்லுமா? நோ, சொல்லுக்கு இருக்கிற மரியாதையை விட செயலுக்கு தான் அதிகம். அதனால நம்ம நட்பு லோகத்துக்கு தெரியணும்னா நம்ம செயல்ல தான் இறங்கணும். கரெக்ட். ஆஞ்சநேயா, நீ பொடி நடையா போய்கிட்டு, நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. நண்பன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். என் நட்பை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இவன் நல்லா இருக்கும். ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. அப்பாடா, நல்லபடியா என் நண்பனை காப்பாத்திட்டேன். எங்கடா காப்பாத்துனா? முக்கி 1 மணி நேரம் ஓடினாலும் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடாத ஓட்ட டிஎம்சிட்டி இடிச்சுட்டா கூட 1 அடி 2 அடி தாண்டா பட்டிருக்கு. இப்படி உடம்பு பூரா ரத்த கலரை ஆக்கிட்டேடா. ஏன்டா இப்படி பண்ண? நான் என்னடா பாவம் பண்ணேன்? சாரி நண்பா, உன்னை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல பதறி போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒண்ணு பண்ண வேணாடா. ஐயோ வேணா. இல்ல நண்பா, இந்த ரத்தத்தை நிப்பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இது வரேன். ஐயோ ஏழை கூட்டாளே, இனிமே இங்க நம்ம நின்னோம்னா எவகண்டா எஸ்கேப் ஆயிருவோம். முதல் நண்பன், அப்புறம் தான் நீ. நண்பா, ஆஞ்சநேயா, நண்பா, ஆஞ்சநேயா. ஒண்ணு வேணாடா, வேணாம். பத்தியா என்ன நடக்க போகுது தெரியலையே. குட்டி கட்டி இந்த நேரத்துல வளவளன்னு பேசலாமா? நான் சொல்றத கேளு. என் நண்பனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ செய்வடா, அது கருமாதியா வேற என்னன்னு நாங்கள் முடிவு எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. நீட்டு அமிதாப் பச்சன் பாட்டு கேட்டு ஆயா நடந்து வந்த விட அம்மையார் மாதிரி குண்டிய வச்சுட்டா கொலகாரா. திருமலா நண்பா, எஸ்டி பூத்துல 3 காட்டு. நீ எங்க இதா இருக்க? இதான் 3. ஹலோ, என் பேர் 3 இல்ல, பானு. நண்பா, பேருதான் பானு. குரலை கேட்டியா? தேனு. செல்போன்ல போடுற சிம் கார்டு மாதிரி சிக்குன்னு இருக்காளே, செட்டாவாளா? பிஞ்சிரும். அப்பா, டேய் விச்சு, உங்க அமெரிக்கா கால் கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. எனது யாரா? நான் தாண்டா சென்னையில இருந்து அபீத குஜலாபால் பேசுறேன். உங்க அமெரிக்காவுக்கு லைன போட்டு கால் கிடைக்கிறதுக்குள்ள படவா, ஏன் கால் இல்லடா, அமெரிக்கா கால சொல்றேன். சரி, சேது மாமா கொஞ்சம் கூப்பிட்டு நான் அவர்கிட்ட பேசணும். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் லைனை கட் பண்ணிடுறேன். பில்லு பாட்டுக்கு ஏறிண்டே போயிடா. பிஸ்டு லைனை கட் பண்ணாதடி. யாரு? நான் தாண்டி உன் ஆத்துக்காரன் சேது சியாமாமா பேசுறேன். யாரு? ஏன் ஆத்துக்காரரா? இது உங்க குரலா? என்னால நம்பவே முடியலையே. ஏய் ஏண்டி,
4 மாசம் தான் உன்னை விட்டு போனேன், அதுக்குள்ளே குரலை மறந்துட்டேன். இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா என்னையே மறந்துடுவியா? ஐயோ என்ன நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? அது சரி, நான் உங்களுக்கு ஆசையா வடை வத்தெல்லாம் வறுத்து கொடுத்தனே, ஆமா. அதெல்லாம் எப்படி இருந்தது? நம்ம நமத்து போச்சுடி. அச்சச்சோ, அப்புறம் அந்த புளியோதரை? புளியோதரையா? ஊசி போச்சுடி, புளிச்சு போனவளே. அட ஈஸ்வரா, யாராவது கைய போட்டிருப்பா. ஏண்டி ஆ? நேக்கு ஆ. ஒரு சின்ன ஆசை. அடிக்கடி இப்போ பாத்ரூம்ல ஒரு பாட்டு பாடுறியாமே, என்ன பாட்டு? ஐயோ, கொஞ்சம் பாடி காட்டு. அது எப்படின்னா உங்களுக்கு கேட்டது? பாடு பாடு. பாடவா? கல்யாணம் தான் கட்டி கெட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னா. நேக்கு மட்டும் இருக்காத, எனக்கும் உன்னை பார்க்கணும் போல தாண்டி இருக்கு. அந்த போனை வச்சுட்டு அப்படியே லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல பாரு. என்ன சொல்ற? நான் தாண்டி உன் சியா மாமா. அடிப்படவா? வாடி வாடி நாட்டு கட்ட, நீ நானும் வீடு கட்ட, வாடி வாடி வாடி. ஒண்ணு. சாப்பி மாமி இப்படி வாங்க, வாங்க. இப்படி என் முன்னாடி என் நண்பனை கை வைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? அடி பலமா. மாமி எக்கு தப்பா ஏத்திட்டான. ஆகா, கில்மா ஃபிகர்லாம் ஒண்ணா சேர்ந்து எவனையோ படம் பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நம்மளும் விலைக்கு வர சாக்குல உள்ள போய் உரசி பாத்திர வேண்டியதான். இந்தா வந்துட்டேன். டேய், தள்ளுமா, தள்ளுமா. டேய், டேய். ஆ, நீயா? ஏம்மா இவனை போட்டு அடிக்கிறீங்க? யாரியா நீ? இவனோட நண்பன். இந்த மொகர கட்டிக்கு ஃப்ரெண்ட் இருக்கேடா, என்ன பண்ண நீயே கேளு. என்ன நடந்தது? காலேஜ் போட்டோலாம் டெவலப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்டா. சைக்கிள்கார ஒருத்தர் வந்து இடிச்சா, அது வந்து இந்த மேடம் காலை கீழே விழுந்துருச்சு. அந்த போட்டோவை எடுத்தது தப்பா? நம்ம போட்டோ நம்ம தான் எடுக்கணும். ஆமா, நீ எடுத்து காட்டு. இந்த போட்டோவை கொண்டா. இந்த மேடம், இந்த போட்டோ கொஞ்சம் கால்ல மிச்சுக்குங்க. இப்ப எடுக்கிறேன் பாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏன்? இந்த கேமரா கழுத்துல மாட்டிக்க. இவ்வளவுதானே? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் காலை தூக்குங்க, போட்டோ இவனை எடுக்கணும். பாத்தியா? அவன மாதிரியே கால தூக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுறாண்டி. போடுங்கடி. அம்மா, அம்மா. விடாதீங்க. போடுங்க. விடாதீங்க. என்ன பாக்குற? அவன ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, அர்நாடு மாதிரி போறா பாரு. இதைத்தான் நண்பா, நீ என்ன கேட்டியோ அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு தடி அடிக்கிறாளுங்க. இத முதல்லயே வாயத்தோட சொல்லியிருந்தா நானாவது அடி வாங்காம தப்பிச்சிருப்பேனேடா. அந்த பொம்பளை கிட்ட நான் கேட்டது சரியா தப்பான்னு நான் தெரிஞ்சுக்க வேணா? இப்ப தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன மாப்பிள்ள, லவ் லெட்டருக்கு பதிலா மல்லிகை சாமான் லிஸ்ட் கொடுத்து வந்திருக்கேன். சரி சரி, ஆளை மட்டும் காட்டு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. ஆ. மாமா, அதுவா அங்க இருக்கா? எங்க எங்க ஐயோ, வாங்க மாமா, கத்தாதீங்க மாமா. அவ திரும்பி பாத்துட்டானா? சரி மாப்பிள்ள, நான் அவளை பாக்கணும்ல. அதோ அந்த ஃபவுண்டன் பக்கத்துல பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கால, அந்த பொண்ணுதான். பிரச்சனை இல்லாம காரியத்தை முடிச்சிருங்க மாமா. பிரச்சனையா? எனக்கா? பட்டைய கலப்புறம் பாரு. ஐயோ, இவன் இங்க வந்துட்டு இருக்கா. மாமா எங்க போயிட்டான்? ஐயோ, வரல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ராஜாவையும் காணும், இவளையும் காணும். காதல சேர்த்து வைக்கிறதே ஒரு தனி சுகண்ட ஆஞ்சநேயா. இவளா? அடப்பாவி, நீ இவளத்தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா இந்த ஏரியா பக்கமே வந்திருக்க மாட்டேடா. இவ ஏடா கூடமான அவளாச்சு. மாப்பிள்ளைக்காக இறங்கியாச்சு, முடிச்சிட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த பார்க் பெஞ்சில உட்காரலாமா? காலேஜ் அட்டெண்டர் நீ. காலேஜ் பொண்ணு பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்படுறேன். உட்காரு. தேங்க்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒன்னு கேட்கலாமா? கேளு. காலுக்கு சாக்ஸ் போட்டு பார்த்திருக்கேன், என்ன தொடக்கி சாக்ஸ் போட்டிருக்கீங்க? இது ஸ்டாக்கின்ஸ். இந்த வலையில தான் நம்ம மாப்பிள்ளை விழுந்திருப்பானோ. வந்த வேலையை பார்ப்போம். கத்தி எல்லாம் வச்சிருக்காளே, ஏடா கூட மாட்டிக்கிட்டமா தேவுடா. ஏங்க, இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? அது இந்த கத்தியில ரத்தக்கரை இருக்கா இல்லையாங்கிறத வச்சு நீயே டிசைட் பண்ணிக்கோ. மாடன் கிடா வெட்டியா இருப்ப போல இருக்கே. அப்போ நான் வர்றேங்க. சொல்லாம போனாலும் கத்தியில ரத்தக்கரை விழும். மரியாதையா
சொல்லிட்டு போ. என்னடா இது, பசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. இத பாருங்க, நான் முழுசா சொல்ற வரைக்கும் இந்த கத்தியை யூஸ் பண்ண மாட்டீங்களே, ஏன்னா ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. சொல்லு. கள்ளிப்பால்ல காப்பி போட முடியாதுல்ல, காலிஃபிளவர்ல மாலை கட்ட முடியாதுல்ல, கோலா மாவுல பூரி சுட முடியாதுல்ல, கோல்டு ஃபில்டர் சிகரெட்டை அடகு வைக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் என் மாப்பிள்ள ராஜாவோட மனசுல உள்ளத சொல்ல முடியாதுங்க. யோ, என்னையா சொல்ற? அவன் உங்களை வந்து இங்க பாருங்க, இது நான் சொல்லல, அவன் தான் சொல்ல சொன்னான். இத பார், சொல்லி தொலை. அவன் உங்களை காதலிக்கிறானா? என்ன சொன்ன? அவன் காதலிக்கிறத உங்ககிட்ட சொல்ல தயங்கித்தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான். ராஜா என்ன லவ் பண்றானா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, லவ் உனக்கு, கிஸ் எனக்கு. யாரும் வர மாதிரி தெரியல. இந்த மாமா எங்க போயிட்டான்? தேவுடா 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 தேவுடா. மாப்பிள்ள, என்ன மாமா இது? நீ பாட்டுக்கு எங்க போயிட்ட? அவ இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு இப்பதான் போனா. அவ இப்பதான் போனாளா? அப்போ இவ்வளவு நேரம் நான் திணறி லவ் சொன்னது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அவ சாதாரணமாவே கத்திய கட்டி மிரட்டுவா, நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா ஸ்ட்ரைட்டா வயித்துல ஒரே ஏத்திடுவாளே. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி உட்காந்துருக்கான்? கத்தி பார்த்து ஒருவேளை சொதப்பிருப்பாளோ? என்ன மாப்பிள்ள, கவிதா கிட்ட காதல சொல்றதுக்கு ஐடியா கிடைச்சதா? கிடைச்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் மாப்பிள்ள? பின்ன ஆளை காட்டு அசத்துறேன்னு சொல்லிட்டு அம்போன்னு விட்டுட்ட. டோன்ட் வரி மாப்பிள்ள, சர்க்கிறதா சக்சஸுக்கு அடித்தலாம். இன்னொரு ஐடியா பண்ணா போச்சு. ஆமா மாப்பிள்ள, அன்னைக்கு உன் லவ் ஸ்டோரியை சொல்லும் போது உன் ஆளு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிக்கும் போது அவளையும் கூப்பிட சொன்னா சொன்னியல்ல? ஆமா. அப்ப பேசாம ஒரு ஆஃப் வாங்கிட்டு உன் ஃபிகரை தள்ளிட்டு வந்துரு. மாமா, டேய் எதுக்குடா அலற? நான் எதுக்கு சொல்றேன்னா, உன் ஃபிகர் லைட்டா போதையில இருக்கும்போது அவ மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன் லவ் மேட்டரை ஓபன் பண்ணினா பெஸ்டா இருக்கும்ல? மேட்டர் நல்லதா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுமா? சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுண்டா. போயிட்டு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆஃபையும் கரெக்ட் பண்ணிட்டு வா, மத்த சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். மாமா சொல்ற மரியாதை இல்லாம. இந்த தடவை மட்டும் ஐடியா சக்சஸ் ஆகல, நம்ம உறவே கெட்டு போயிடும். நான் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். உறவுன்னு சொல்லிக்குவன் ஒருத்தன் தான் இருக்கான், இவன் உறவும் கட் ஆயிடுச்சுன்னா நோனோ போதையில நம்ம சொல்ல வச்சிடணும். வாங்கிக்கிட்டு வர்ற ஆஃப்ல 90 இவன் அடிச்சாலும் 90 அவ அடிச்சாலும் குவார்டர் ஒரு ஏத்திட்டோம்னா ஜில்பான்சி ஒரே கல்லுல 2 மாங்கா. என்னடா ஹாஃப் தானே சொன்னேன்? அடி படா, ஆஃப் தாடா, வாங்கிட்டு வாடா. அடிச்சிட்டு நம்ம கேண்டீன் ராதாவை கரெக்ட் பண்ணோம்னா. கவிதா, இவர் தான் ஆஞ்சநேயா. ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல நண்பர். ஆக்சுவலா இவர் என்னோட மாமா. இவர் எனக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் இவர் தான் மாமா. ஏத்துற மாதிரி ஏத்தி கவுத்து விட்டானே. இனிமே இவனை பேச விட்டோம்னா நம்ம இமேஜை ஸ்பாயில் பண்ணிடுவான். மாப்பிள்ள, பேசுனது போதும், மேட்ரை கவுனி. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே? சேச்சே, அப்படி எதுவும் இல்ல. நீங்க ராஜா ஃப்ரெண்ட் தானே, நல்லவரா தான் இருப்பீங்க. பெரிய குடிகாரியா இருப்ப போல இருக்கேன். அப்புறம் என்ன, அவங்களே சொல்லிட்டாங்களே, சட்டு புட்டு எடுத்து வை. மாப்பிள்ள, நான் சொன்ன மாதிரி ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல? வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து வை மாப்பிள்ள. இதோ. மாப்பிள்ள, இதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, முதல்ல மெயின் ஐட்டத்தை எடுத்து வை. வைக்கிறேன் மாமா. சோடா இருக்கட்டும் மாப்பிள்ள, அதிகமா சோடா ஊத்தி குடிச்சா கேஸ் ப்ராப்ளம் வரும். ஆஃப் எடுத்து வை. கை கால்லாம் ஒரே ஆட்டம் ஆடுது. ஆஃப் பார்த்தா தான் ஆட்டம் நிக்கும். ஆமா மாப்பிள்ள, இவ்வளவு சைட் டிஷ் வாங்கிட்டு வந்திருக்கியே, நீ ஆஃப் வாங்கிட்டு வந்தியா ஃபுல் வாங்கிட்டு வந்தியா? ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. அப்ப எடுத்து வை மாப்பிள்ள. நீ வாங்கிட்டு வந்த ஆஃப் இதுதானா? ஆமா மாமா. அடச்சை, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களே 3 பீரை நான் அப்படியே குடிப்பேன்னு குடிச்சுக்கிட்டு தர்றாங்க. 3 பேர் குடிக்கிறதுக்கு ஆஃப் பீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். 20 ரூபாய் பீருக்கு, 60 ரூபாய்க்கு சோடா, 40 ரூபாய்க்கு வாட்டரா? டேய், என்னதான் இருந்தாலும் மனுஷனை வெறுப்பேத்துறதுக்கு ஒரு அளவு வேணும்டா. நீயும் வேணா, உன் பீரும் வேணா. அப்போ நாங்க 2 பேரும் சாப்பிடலாமா? ஓ, தாராளமா.
கவிதா எப்படி இருக்கு? எனக்கு லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. ஏண்டா உங்க மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கிக்கிட்டு வந்தது ஆஃப் பீரு, அதுல ஆளுக்கு ஒரு பெக்கு ஊத்திட்டு அதுல முழுக்க முழுக்க சோடா மிக்ஸ் பண்ணிட்டு அவ ஒரு சிப் அடிச்சிட்டு என்னடான்னா எனக்கு தலை சுத்துறது மாதிரி இருக்குங்கறா. நீ ஒரு சிப் அடிச்சிட்டு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுங்கற. ஏன் ரெண்டு ரெண்டு 4 நாளா தெரியலையா? என்ன கேடப்பை நினைச்சீங்களா? உங்க கூட எல்லாம் தண்ணி அடிக்க வந்தேன் பாரு. என்ன சோட்டா சோட் 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 சோட்டால. ஆமாமா, எனக்கு எல்லாமே ஆசிஷை தான். ஏய், அங்க பாருடி, அட்டெண்டர் ஆஞ்சநேயா. ஆமாண்டி, நாம தனியா இருக்கும்போது நம்மள எப்படி ராகிங் பண்றான். இன்னைக்கு அவன் தனியா இருக்கான், நாம ராகிங் பண்ணலாம். வாங்கடி. என்ன ஆஞ்சநேயா, பயங்கர பிஸியா? பிறக்கும் போது அதிர்ஷ்ட மச்சத்தோட பிறந்தவன் பிஸியா தானே இருப்பான். அது இருக்கட்டும், இது என்ன? உதடு எம்ஆர்எஃப் டயரோன்னு நினைச்சு. அது என்ன வாயில? உடம்பு ட்ரிம்மா வச்சுக்கணும். உங்களை மாதிரி அள்ளிக்கோ தள்ளிக்கோன்னு இருக்க கூடாது. சோ ட்ரிம்மா இருக்கணும்னா உடம்புல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. வாயில பபிள் கம் இருக்கு, பல்லுக்கு எக்ஸசைஸா? ஆமா, அது என்ன கையில? தம்பிள்ஸ்மா, கைக்கு எக்ஸசைஸ். கை நல்லா இருக்க வேணா அதுக்கு தான். இது என்ன கழுத்துல கயிறு தூக்க மாட்டிக்குவா? அது நீ எங்கேயாவது ஏமாந்தீனா நீ மாட்டிக்கிறது. இதுக்கு பேரு ஸ்கிப்பிங். காலுக்கு எக்ஸசைஸ். ஆமா, இதெல்லாம் சரி, கையில என்ன? காண்டம். கோயிலூர் காண்டம் நான் சொன்னோம், எழுதி வச்சிருக்கிறத சொன்னோம். சிட்டா பறந்துட்டாள். பருவமே புதிய எக்ஸ்கியூஸ் மீ, இந்தாங்க உங்க துப்பட்டா. ஓடிக்கிட்டு இருந்த என்ன குணைய விடாம துப்பட்டா எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். நண்பா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லல. இதுக்கு பேர் தான் சோசியல் சர்வீஸ். நீயும் சோசியல் சர்வீஸ்ல இறங்குனேன்னா அதுல இருக்க சுகமே தனி நண்பா. நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. கிடைக்கும், வா பாப்போம். அங்க பாத்தியா, எவ்வளவோ சொல்லி திருந்தால ஜடங்கள் நம்ம ஊர்ல இருக்கத்தான் செய்யுது. அங்க ஒருத்தன் பப்ளிக்ல தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் திருத்தினேன்னா உனக்கும் சுகம் கிடைக்கும். தேங்க்ஸ். இப்ப பாரு. ஏன் மிஸ்டர் இவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? டிவி பேப்பர்லாம் பார்க்க மாட்டீங்களா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிச்சா ஸ்பாட் ஃபைன் 500 ரூபீஸ் பிரதர். நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசை ஏன் பிரதர் வேஸ்ட் பண்ணோம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சோசியல் சர்வீஸ் பண்ண விடுங்க. என்ன ஒரு தப்பு நடக்கும்போது என்னால பார்த்துட்டு சும்மா போக முடியாது. நீங்க தம் அடிப்பீங்களா சார்? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் பிடிக்காமல உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். நான் தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சைக்கிள் அடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல பண்ண மாட்டேன். ரஜினி மாதிரி பிடிக்கவா? அஜித் மாதிரி பிடிக்கவா? விஜயகாந்த் மாதிரி பிடிக்கவா? வேற என்ன ஸ்டைல்? சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன வேணும்? பாருங்க சார். பார்த்துட்டு தான்டா பிடிக்கிறேன் சார். எஸ்கேப். தப்பா தப்பா தப்பா. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல குற்றம் பண்ணிருப்பேன். உன் மேல 365 கேஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? சார், வருஷத்துக்கே 365 நாள் தான் சார். ஒருத்தனை சிகரெட் பிடிக்கப்படாதுன்னு சொன்னது இவ்வளவு பெரிய குற்றமா சார்? பேசாதடா. அந்த மாலையை கொண்டு போடி அவனுக்கு. சரியா? இப்பாது என்ன நல்லவனு புரிஞ்சுக்கிட்டீங்களா? வரும் பாரு வரும் பாரு. போடு 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 போடு. போட்டோல எடுக்கறாங்க சார். யோ அந்த வெப்பன்ஸ் குடியா? சார், சஸ்பென்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் வெப்பன்ஸ்? அது சஸ்பென்ஸா தான்டா புரியும். புடியா புடியா புடி. யோ மத்த ஐட்டத்துல எடுத்து அடிக்க வைங்க. சார், இது தீபாவளி துப்பாக்கி நீ சார். 100 பேத்த கொன்னியா அந்த துப்பாக்கிடா? நான் எங்க சார் அந்த கொன்னேன்? லான்சர் அடியா? சார், எனக்கு லான்சர் ஓட்ட தெரியாது சார். வரும் பாரு. என்ன சார் இது அப்படியே கண்டுபிடிச்சல என்கிட்ட கொடுக்குறீங்க? ஐயோ சார், வந்து பேசிக்கிறேன். ஒரு அட்டெண்டரை இப்படி அக்யூஸ்ட் ஆகிட்டாங்களே. நண்பர் வந்துட்டு ஜாமீன் எடுத்துருவா. என்னடா சாதாரண சிகரெட் மேட்ரு, அதுக்கு ஒரு 50 100 ஃபைன் கட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன்னு பார்த்தா 2 நாள் ஆளே காணோம். இங்க வந்து பார்த்தா பம்பரக்கட்டைய கழுத்துல மாலையா போட்டு கடப்பாறைய கையில பிடிச்சு நிக்கிறியே, என்ன விஷயம்? ஏண்டா பேச மாட்டேன்? நீ ஏன் பேச மாட்டேன்? செவனே நின்னுட்டு இருந்த என்ன போய் சோசியல் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கழுத்துல மாட்டி மாஃபியா கேக்கல சேர்த்துட்டாங்கடா.
லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன கூட தெரியாது என்ன பின் லேடன் கூட சம்பந்தப்படுத்தி கேஸ போட்டுட்டாங்கடா. அது மட்டும் இல்லடா, சந்திரகடத்தில் வீரப்பள்ளது தாவூத் இப்ராஹிம் வரைக்கும் நான் தான் ஆயுத சப்ளை பண்றேன்னு போட்டோ பிடிச்சு இன்டர்நெட்ல கொடுக்க போறாங்கடா. நீ எல்லாம் ஒரு நண்பனடா. இல்ல, இனிமே நான் உன் நண்பனே இல்ல. எப்ப நீ தீவிரவாதி ஆயிட்டியோ இனிமே நான் உன்னை நண்பன் சொன்னேன்னா எனக்கு தான் ஆபத்து. டேய் அப்படி சொல்லாதடா, கைவிட்டு. சாரி ஆஞ்சநேயா, பாய். டேய் காப்பாத்துடா. டேய் இங்க பாருடா. உனக்கு ஆயுத சப்ளை பண்ணவன் யாருன்னு சொல்டா. சொல்லு. அப்பதான்டா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொல்டா, சொல்லுடா. வேற யாருமே இல்ல, அந்தா போறானே அவன்தான். அவன் அப்படியா? புடி. ஐயா, அவனை புடி.